வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புஷாய் வக்தர் தன்னோ நந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கமலாவதிய நம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிபேச்ச ரகாவக்கியாத நம்பரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்கிருக்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் லங்குமுக்கு பஞ்சபோத விசேஷிய ஓம் நங்குமுக்கு பஞ்சபோத விசேஷியஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். முருகா, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் நின்ற ராசியினோட பலாபலன்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய் பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போர்படை தளபதி, சகோதரகாரகன், ஓகேங்களா, பூமிக்காரகன் அப்படின்னு அவர் பல பேர்களை கூப்பிடுவாங்க. இவர் என்னன்னா, இவர் உஷ்ணமான கிரகம், கோபமானவர். உஷ்ணமான கிரகம், கோபமானவர், சிவனோட அம்சம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நீர் துளி விழுந்து அதன் மூலமாக பூமியில் விழுந்துதான் அதிலிருந்து உருவானவர் தான் செவ்வாய். முருகப்பெருமானோட அம்சம். முருகன் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் முருகப்பெருமானோட அம்சம். முருகனுக்கு எப்படி கோபங்கள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தான் இவருக்கும் பயங்கர கோபங்கள் இருக்கும். ஸ்பீடான கிரகம், யோசிக்காமல் எதையும் செய்கிறது, உடனே எல்லா காரியங்களும் நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவர். கோபம் பிரதானமாக இவர்கிட்ட இருக்கும். அதனால தான் போர்ப்படை தளபதியாக இவர் இருக்கிறார். கிரகங்களில் மிக வலிமையானவர். ஓகேங்களா. இவர் பார்த்தோம்னா ஜாதகத்தில் நிறைய திருமண காரியங்கள் பார்க்கும்போது இவரை பற்றி பார்க்கும்போது தோஷங்களை நிறைய, லக்னம் 2, 4, 7, 8, 12 எல்லாம் இருக்கும்போது தோஷங்கள் நிறைய கொடுப்பாரு. ஆனால் அது எந்தெந்த லக்னம்னு நம்ம அதை தனி வீடியோவில் தான் நம்ம போட முடியும். இப்போ எந்த வீட்டில் நிற்கிறார், அந்த வீட்டில் நிற்கும் போது இவர் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறது ஜென்ரலான பலன்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இவர் பார்த்தோம்னா ஜாதகத்தில் மேசம் விருச்சிகம் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். ஓகேங்களா. ஆட்சி பலம் பெறுவார். அப்புறம் கடகத்தில் நீச்ச பலம் பெறுவார், மகரத்தில் உச்ச பலம் பெறுவார். ஓகேங்களா. இவர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேசராசியில் நின்னா என்ன பண்ணுவாங்க, இவர் சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்று நிற்கிறாரு. ஓகேங்களா. அவர் இவர் பார்த்தோம்னா 8 குடையவராமல் அங்கே இருக்கிறாரு. அப்போ மேசத்தில் இவர் நன்மையான பலாபலன்கள் தான் இவர் நடத்துவார். குரு பார்வை பெற்றோ சுபகிரகத்தினோட பார்வை பெற்று நின்னார்னா மிக அற்புதமான பலாபலன்கள் தருவார். மறைப்பொருள்களை ஆராய்ந்து அதுக்குண்டான வேலைகளை செய்யக்கூடியவர் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். கோபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாகவே இவர் தனிச்சு நின்னாலோ அல்லது மேசத்தில் நின்னாலும் நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஒன்று அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மேசத்தில் நின்றால் ரிஷபம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரிஷபம் பார்த்தோம்னா 7, 12 குடைவராக அவர் வருவார். இந்த செவ்வாய்க்கு 7, 12 குடைவராக செவ்வாய் வருவார் ரிஷபத்தில். அப்போ பார்த்தோம்னா மனைவியின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது. ஏன்னா சுக்கரன் பகை கிரகம், இவருக்கு பகை கிரகமாக இருந்து அங்கே செவ்வாய் நிற்கும் போது பார்த்தோம்னா மனைவியின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, தன்னுடைய பார்ட்னர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, பிரிவினை பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருவார். ஓகேங்களா. இது செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றோ, செவ்வாயையும் சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றோ அல்லது செவ்வாய் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ பலன்கள் வேற மாதிரி மாறிடும். ஓகேங்களா. செவ்வாய் பகையாளி வீட்டிலான சுக்கரன் வீட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. நிறைய விரயங்களை கொடுத்துருவாரு, நிறைய செலவினங்களை கொடுத்துருவாரு, பிஸ்னஸில் லாஸை கொடுத்துருவார். கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் கொடுப்பார் சுக்கரனோட வீட்டில் நிற்கும் போது. இது ஜென்ரலான பலன். பார்வை குருவோட பார்வை பெற்றோ அல்லது சுக்கரனோட பார்வைக்கு உட்பட்டோ இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா மிதுனம் புதனோட வீட்டில் செவ்வாய் இருந்தாருன்னா அவர் பார்த்தோம்னா 6, 11 கூடையவங்க வர்றார். ஏன்னா புதன் பயங்கரமான பகையாளி. புதன் செவ்வாய் புதன் 2 பகை கிரகங்கள். ஓகேங்களா. அவர் வீட்டில் நிற்கும் போது செவ்வாய் நிற்கும் போது பார்த்தோம்னா சத்ருக்களை அதிகமாக கொடுத்துருவாரு, எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கடன் வாங்கி அது குரு பார்வை பெற்ற செவ்வாயாக இருந்தால் அல்லது சுபகிரகத்தினோட பார்வை பெற்ற செவ்வாயாக இருந்தால் என்ன பண்ணுவார், கடன் வாங்கி ஏதாவது பூமிகள் வாங்குறது, அது மூலமாக லாபங்கள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் அது போகும். ஓகேங்களா. அதே எந்த பார்வையும் பெறாமல் இருந்தார்னா, தனிச்சு நின்னார்னா, வேற அசுபகிரகத்தினோட பார்வை, சனியோட பார்வையோ அல்லது ராகுவோட பார்வையோ அல்லது ராகுவோட சேர்க்கை இதெல்லாம் பெற்றிருந்ததுன்னா பலன்கள் மாறுபடும். பிரச்சனைகளாகவும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் நடக்கும். பிரச்சனைகள் அதிகமாக தருவார். அவரோட புத்திகாலத்தில் கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா கடகத்தில் செவ்வாய் பகவான் நின்றார்னா இது பார்த்தோம்னா கடகம் பார்த்தோம்னா 5, 10 குடைவனாக வர்றாரு. 5, 10 குடைவனாக செவ்வாய் அங்கே நீச்சமாயிடுறாரு. நீச்சமாகும்போது என்னென்னா புத்திர வழியில்
அவப்பெயர்களை எல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவார், கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருவாரு. 10ஆம் இடம் தொழிலை வந்து நம்மளுக்கு வந்து முடக்கிடுவார். தொழில் ஸ்தானம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கடகத்தில் செவ்வாய் நின்றார்னா, ஆனால் குரு பார்வை பெற்று நின்றார்னா பலன்கள் மாறுபடும். அல்ல சந்திரனோட சேர்ந்த சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு நற்பலன்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே புத்திரர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம். குரு பார்வை பெற்றிருந்தால், குரு கூட சேர்ந்து இருந்தாலும், குரு அங்கே உச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகங்கிற அமைப்பில் பலாபலன்கள் மாறும். ஓகேங்களா? அவர் வந்து எப்படி நிற்கிறாரு, யாரோட சேர்றாரு, அந்த ஆட்சி அதே சேம் அந்த நின்ற வீட்டுக்கு அதிபதியோட சேர்ந்து நிற்கிறாருன்னா பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? நீச்சமானால் நீச்ச பங்கம் ஆயிடுவார். ஓகேங்களா? அதனால நற்பலன்கள் நிறைய நடக்கும் கடகத்தில் நின்றால். அதே மாதிரி எந்த கிரகத்தின் பார்வை இல்லாமல் அசுப கிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் அதே புத்திரர்களால் கெடுபலன்கள் நடக்கிறது, உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் நடக்கும். பலன்கள் மாறி நடக்கும். அது நின்ற கிரகம், பார்த்த கிரகம், எந்த கிரகத்தினோட பார்வை இருக்கோ அதுக்கு தகுந்த பலாபலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது சிம்மத்தில் செவ்வாய் நின்ற, சிம்மம் வந்து சூரியன் பிரதான நண்பன். ஓகேங்களா? பிரதான நண்பன் அவர் வந்து பார்த்தோம்னா 4-9 குடைவனாக வர்றார். 4-9 குடைவனாக செவ்வாய் வருவார். மிகப்பெரிய யோகங்களை அள்ளி தருவார். நற்பலன்கள் நிறைய நடக்கும். செவ்வாய் வந்து அருமையான நண்பனோட வீடாக இருக்கிறதுனால அரசாங்க வழியில் முன்னேற்றம், பெரிய ஒரு நிலப்பலன்கள் வாங்குறது, விவசாய நிலங்கள் வாங்குறது. அவரோட திசாபுத்தி சிம்மத்திலிருந்து நடந்ததுன்னா, லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் அந்த திசாபுத்தி இருந்ததுன்னா பெரிய முன்னேற்றங்களை தந்துடுவார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல யோகங்களை தருவார். நிறைய வீடு வாசல் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, தாய் வழி உறவு மூலமாக நன்மைகள் ஏற்படுறது, இது எல்லாமே நற்பலன்கள் நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தரக்கூடிய பலன்கள். ஓகேங்களா? அடுத்தது புதன் வீட்டில் இருக்கக்கூடிய 3-8 குடைவனாக வர்றார். கன்னி ராசிக்கு 3-8 குடைவனாக வர்றார். அஷ்டமாதிபதியாக வர்றதுனால கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடல் அளவு தண்ணி இருந்தாலும் வத்தி போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். அது வந்து சுபகிரகத்தினோட பார்வை, தன்னுடைய நட்பு கிரகத்தினோட சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் பெற்றிருந்தால் பலன்கள் மாறுபடும். சந்திரன் செவ்வாய் அங்கே சேர்ந்து கன்னிராசியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் பலன்கள் வேற மாறுபாடுகளை தருவாங்க. அதே மாதிரி குரு பார்வை பெற்றிருந்தாலும் நல்ல முன்னேற்றங்களை தந்துவார். அஷ்டமாதிபதி இருந்தாலும் கூட மறைந்திருக்கக்கூடிய பொருள்களை ஆராய்ந்து அதுக்குண்டான தன்மையை தேடி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவார். ஓகேங்களா? நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு தைரிய வீரியம் வெற்றி இதெல்லாமே தந்துடுவார். ஓகேங்களா? செவ்வாய் 3 குடைவனா வந்து அங்கிருந்து சந்திரனோட சேர்ந்திருந்தாலும், அல்லது குரு பார்வை பெற்றோ சூரியனோட சேர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை தருவார். ஓகேங்களா? அதையும் நம்ம மறக்கக்கூடாது. கண்ணியில் செவ்வாய் இருந்துட்டு அவ்வளோதான், புதனோட வீட்டில் செவ்வாய் இருந்துட்டு அவ்வளோதான், கடல் தண்ணி வெத்தி போய்ங்கிறதெல்லாம் பொய்யாயிரும். ஓகேங்களா? அது நன்மையான பலாபலன்களை தருவார். துலாத்தில் செவ்வாய் இருந்தால் 2-7 குடைவனா வருவார். 2-7 குடைவனா வந்து அவர் வந்து அந்த இடத்துல நின்றாருன்னா, செவ்வாய் வந்து பார்த்தோம் சுக்கரனோட வீட்டில் இருந்தாருன்னா, ரிஷபத்துக்கு சொன்ன அதே பலன்கள் தான் இங்கே பேசுவோம். ஆனால் இங்கே வந்து நேர்மைங்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ளே வருவார். ஏன்னா தராசு இல்லையா, பிஸ்னஸ் மேன் இல்லையா, பிஸ்னஸ் மேனை எல்லாம் உருவாக்குவார். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களை உருவாக்குவார். நிறைய இடங்கள் வாங்கி அதை விற்கிற ஸ்தானத்தில் அவர் கொடுப்பார். பிஸ்னஸ் 7ஆம் இடம் செவ்வாயாக இருந்து அவர் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. 2ஆம் இடமா இருக்கிறதுனால நல்லா பொருளாதாரத்தை வந்து பணம் கொடுத்து வட்டிக்கு வாங்குற தொழில் செய்கிறவங்க, அப்புறம் 2வது பார்த்தோம்னா இடங்கள் வாங்கி விற்கிற தொழில் செய்கிறது, இது மாதிரி நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள இங்கே துலாத்தில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் செய்வார். நல்ல அனுகூலமான பலன்களை தான் அங்கே கொடுப்பாரு. திரளான செல்வத்தையும் கொடுப்பார். ஓகேங்களா? ஆனால் அந்த சுக்கரனோட நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். 2-7 குறைவாக இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அதிபத்தியம் பெற்று அந்த இடத்துல வந்து இருக்கிறது நல்லதாக நடக்கும். லக்ன பிரகாரம் அது என்ன ஸ்தானம் வருது அப்படின்னு நம்ம கணிச்சு தான் அதை சொல்ல முடியும். அடுத்து பார்த்தோம்னா விருச்சிகத்தில் செவ்வாய் நின்றார்னா அவருடைய சொந்த வீடு, லக்னா அவரோட சொந்த வீடு 6 குடைவனாகவும் அவர் வர்றாரு. அவரே வர்றதுனால 6ஆம் இடத்தோட பாதிப்புகளை அவர் தரமாட்டார். ஓகேங்களா? நற்பலன்களை அதிகமாக தருவார். ஓகேங்களா? நல்ல முன்னேற்றங்கள் தருவார். கடன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, கடன் வாங்கி தொழில் செய்கிறது, சத்துருக்களை ஜெயம் கொள்வது, இந்த மாதிரி பலாபலன்கள் தான் அங்கே நடக்கும். ஏன்னா அது ஒரு சொந்த வீடு, அதனால் நன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது தனுசுங்கிறது பார்த்தோம்னா 5-12 குடைவனாக வர்றாரு. 5-12 குடைவராக செவ்வாய் வந்து உட்கார்ந்து மிகப்பெரிய யோகங்கள் தான். பூர்வனி ஸ்தானாதிபதி வர்றாரு, யோகாதிபதியாக வர்றாரு, குருவுக்கு நண்பனாக வர்றாரு. அதனால் நற்பலன்கள் மிகுதியாக தனுசில் நின்ற செவ்வாய் கொடுப்பார். ஓகேங்களா? அடுத்தது மகரம்ங்கிறது வந்தா உச்ச வீடு 4-11 குடைவனாக வர்றாரு. அங்கே வந்து செவ்வாய் வந்து உச்சமாகறாரு.
ஆனால் சனியோட வீடுங்கிற ஒரு காரணம் தான். ஆனால் மெடிக்கல் சார்ந்த துறையில் ரத்தகாரனாக இருக்கிற ரத்த சம்மந்தப்பட்டதை பேசுறதுனால, மருத்துவகாரனாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகிறது. சனியும் செவ்வாயும் இப்படி சேர்ந்து பெற்று குரு பார்வை பெற்றிருந்தால் நல்ல சர்ஜரியும் நல்ல டாக்டர்களை உருவாக்குவார், தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்குவாங்க, நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போகுது, தைரியத்தை தருவார், விரிவு தருவார், நிறைய வீடுகள் சொத்துக்கள் வாங்கி குவிக்கூடிய அமைப்பை தருவார். ஏன்னா அங்கே 4ஆம் இடமாக மேஷம் வர்றதுனால அங்கே வந்து அவர் உச்சமாகிறதுனால அந்த பலன்களாக தரும். கூட சனி சேர்ந்திருந்தால் நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் அந்த இடத்துல சார். செவ்வாயும் சனி பகை கிரகமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கும்போது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்த அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து ராகு சம்மந்தப்பட்டோ அல்லது கேது சம்மந்தப்பட்டோ பலன்கள் மாறுபடும் அதே மகரத்தில் இருந்தாலும். ஓகேங்களா? அதனால ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகத்தோட எப்படி சேர்றாங்கிறதா நம்ம கணிச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், கும்பம் வந்து மேசத்துக்கு வந்து பாதகஸ்தானமாக வருது. ஓகேங்களா? அந்த அந்த விஷயம் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது 3 10 வர்றதுனால கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படுறது, இளைய சகோதரன் மூலமாக சண்டை சச்சரவு ஏற்படுறது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஏற்படுறது, பல பிரச்சனைகளை தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்து கவனமாக இருக்கணும். சனி கும்பத்தில் செவ்வாய் இருக்கும்போது சனியோட வீட்டில் இருக்கிறப்ப பார்த்து கவனமாக இருக்கணும். மீனத்தில் 2 9 பாக்கியாதி வருவார், நல்ல யோகங்களை செய்வார். மீனத்தில் செவ்வாய் இருந்தார்னா மிகப்பெரிய யோகங்கள் செய்வார். குரு பார்த்து அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகங்கள் நடக்கும், தனம் நிறைய கிடைக்கும், பூர்வனி ஸ்தானம் தகப்பனார் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கிறது, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ செவ்வாய் வந்து எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன அந்த ஸ்தானாதிபதியை வச்சு இப்போ பலன்கள் நம்ம சொல்கிறது. செவ்வாய் என்ற ஸ்தானாதிபதியை வச்சு அது என்ன இது வருது அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான பலாபலன்கள் தான். ஆனால் அதே லக்ன பிரகாரம் சொல்லும்போது இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் மாறும். இவரோட தோஷங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தனி வீடியோ தான் நம்ம போட முடியும். அதே மாதிரி லக்ன பிரகாரம் செவ்வாய் எங்கே அமர்ந்தா என்ன பலன்கிறது அது தனியாக வரும். இது வந்து அந்த ஸ்தானத்தில் உட்காரும் போது பொதுவான பலாபலன்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? செவ்வாய் ஒரு அற்புதமான கிரகம். நல்ல புஸ்தில் நின்று செவ்வாய் நடந்தால் திரளான சொத்துக்களை வாங்கிடலாம். பூமிகாரன் இல்லையா, அதனால் திரளான சொத்துக்களை வாங்கி நல்ல முறையாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாம் செவ்வாய் பகவான் கொடுப்பார். தோஷத்தை மட்டும் கொடுப்பார் இல்லை, யோகத்தையும் சேர்த்து கொடுப்பார். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சோழி பிரசனம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லி ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி தெளிவான தீர்க்கமான பரிகார பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.